மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலகம் முழுமைக்கும் பரவி வாழக்கூடிய ஒரு 100, 110 கோடி இந்துக்களுடைய மனச வந்து 2 நாட்களா வந்து உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சம்பவம். இந்துக்கள் எல்லாம் புனிதமாக நினைக்கக்கூடிய திருப்பதி லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, லட்டு தயாரிப்பதற்கு சம்மந்தமே இல்லாத மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் போன்ற பொருட்களை வந்து கலந்து லட்டு செய்திருப்பதாக ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடுகள் வந்து அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்ப கேட்ட உடனே பக்தர்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. ஆந்திராவுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற முறை ஆட்சி பண்ணது யாருன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, ஜெகன்மோகன் ரெட்டி. அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவரு. ஆனா, அந்த தேவஸ்தான போர்டுல வந்து நம்மலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கோம், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள்லாம் வந்து தேவஸ்தான போர்டுல வந்து உறுப்பினரா இருப்பாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல. ஆந்திர பிரதேசத்திலயோ ஏதோ அங்க யார் ஆட்சிக்கு வராங்களோ, அவங்க வந்து தேவஸ்தான போர்டுல தனக்கு வேண்டிய நபர்களை வந்து போர்டு உறுப்பினர்களா போட்டிருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, போர்டுல வந்து இந்துக்களுடைய பெயரை கொண்ட கிறிப்டோ கிறிஸ்தவர்கள் தான் நெறைய இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தாய், தாயோடைய தங்கை கணவரு. அதாவது வந்து அவருடைய சித்தப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவஸ்தான போர்டுல வந்து அதிக தலையீடு பண்ணியிருக்காராம். அவர் வந்து ஒரு பக்கா கிறிஸ்தவரு. அவருடைய ஜெகன்மோகனுடைய ஆட்சி காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா முழுவதுக்கும் மதமாற்றம் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது என்று வந்து ஆந்திரவாசிகள் வந்து சொல்றாங்க. ஒரு 100 கோடி பேரு புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு பொருள்ல, ஒரு மாட்டு கொழுப்ப, பன்றி கொழுப்ப ஒரு மனிதன் சேர்க்கிறான் என்றால், அவனுடைய குணம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கும்? அவனுக்கு ஆறறிவு இருக்கா? அவனுக்கு மனச்சாட்சி இருக்கா? அவன்லாம் சோத்துல உப்ப போட்டு திங்கிறானா? அதெல்லாம் என்ன ஜென்மம்டா அதெல்லாம் நீங்க? அ. ஒரு இந்துக்களை வந்து நீங்க பழிவாங்கணும், அவங்களுடைய புனிதத்த கெடுக்கணும்னா, இவ்வளவு கீழ்த்தரமாவா நீங்கலாம் போவீங்க? இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய குரூப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா இந்தியாவுல வந்து கலாச்சார சீரழிவ உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு இவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு தெரியுங்களா? அவங்களுடைய அஜெண்டாவே குலதெய்வ வழிபாட்டை வந்து இவனுங்க வந்து சீர்குலைக்கணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாய்ங்க. அப்புறம் குருமார்கள் மேல நம்ம வச்சிருந்த மரியாதையெல்லாம் இவனுங்கலாம் கெடுத்து, அவர்கள வந்து பழிச்சு, இன்னைக்கு சாமியார்கள்னாலே வந்து தூரத்தில நின்னு அவங்கள வந்து வேற ஒரு கோணத்தில பார்க்குற நிலைமைக்கு இவனுங்கலாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கானுங்க. இவைங்க என்னதான் நம்ம பண்ணுனாலும், இந்த இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவைங்கள இன்னும் வந்து ஒழிக்கவே முடியலையே! இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கோயிலு. அந்த கோயில்ல வந்து கடைசியா இவனுங்கலாம் கை வைக்க வந்திருக்கானுங்க. அந்த புனிதத்த கெடுக்கிற அந்த இடத்துல வந்து இவனுங்கலாம் இறங்கி இன்னைக்கு வந்து நிக்கிறானுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம திருப்பதி லட்ட சாப்பிட நெனச்சா, ஐயோ! லட்டுல என்ன வந்து கலந்திருப்பானோ? அப்படிங்கிறத மனசுல இன்னைக்கு வந்து நெனைக்கிற அளவுக்கு இவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கானுங்கன்னா, இவனுங்களுடைய திட்டம் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்துக்கங்க. இந்த திருப்பதிக்கு லட்டுக்கு வந்து நெய் சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமாம். அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் தான் இங்க பழனியில வந்து அறங்காவலர் குழு தலைவராகவும் இருக்கிறாராம். இப்படி வந்து கடவுள் இல்லன்னு சொல்றவன், அ அல்லது வந்து கிறிஸ்தவ மாற்று மதத்தை சேர்ந்தவனுங்க, இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய கோயில் இவனுங்க கையில எல்லாம் சிக்குச்சுன்னா, நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய கோயில்களுடைய நிலைமை, நம்மளுடைய கோயில்களுடைய புனிதத்தன்மை என்னவாகும் என்பதை வந்து இந்துக்கள் உணர்ந்து, வரக்கூடிய தேர்தல்ல இந்துக்களை முடிந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து நம்மளுடைய பாரம்பரியத்தை காத்துக்கொள்ள வேண்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில இவ்வளவு பெரிய தவறை செய்த இந்த நபர்களை திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் அவர்கள் வந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை குடுப்பார் என்று